வணக்கம் மக்களே. பாருங்கள், இது வந்து ஆட்டுக்கால் நல்லா க்ளீன் பண்ணி வாங்கி வெட்டி எடுத்து வச்சுருக்கு. நல்லா சுத்தமாக கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கு. இதை எப்படி சூப் பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக வாங்க பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். அது கூடவே இஞ்சி வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடலாம். இது நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். கூடவே மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக சீரகம் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆட்டுக்காலை சேர்த்துக்கிடலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடலாம். ஸோ லைட்டாக வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ சூப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடலாம். சின்ன குக்கர் பத்தலை, கொஞ்சம் பெரிய குக்கருக்கு மாற்றி நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கிடலாம். வாங்க நம்ம மட்டன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் ஆட்டுக்கால் சூப்பராக வந்துருச்சுங்க. பாருங்கள், இப்போ அடுப்பை மறுபடியும் பற்ற வச்சுட்டு அந்த லைட்டான சூட்டுலேயே மிளகுத்தூள் வந்து இப்போ நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். இவ்வளோ ஆட்டுக்கால் சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு மக்களே. நல்லா கமகமண்டு டேஸ்ட்டான ஒரு ஆட்டுக்கால் சூப்பு. இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் வைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கும் நல்லதும் கூட. ஒரு டைம் வாரத்துக்கு ஒரு டைமாவது நம்ம இந்த ஆட்டுக்கால் சூப்பு வச்சு குடித்தா உடம்புக்கு நல்லது மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.